Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. டெல்லியில் மாணவர்கள் போராட்டம் வினாத்தாள் கசிவில் தொடங்கி ஏதோ ஒரு நோக்கத்தில் சென்று கொண்டிருப்பதாக பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் அவருடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய மாணவர்களுடைய போராட்டத்தில் உண்மையாலுமே மாணவர்கள் தான் போராடுறாங்களா அல்லது சமூக விரோதிகளினுடைய ஊடுருவல் இருக்கிறதா சொல்லப்படுது? உங்களுடைய கருத்து என்ன? மாணவர்கள் ஒரு பிரச்சனைக்கு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுல எந்த தவறும் கிடையாது. இந்த அக்கௌண்டபிலிட்டிக்காக தான் இன்றைக்கி பிரதமர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இந்த பேப்பர் லீக் விஷயத்தில் தனியாக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைச்சு இதில் தவறு செய்த நபர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் ஜுடிஷியரியோட ப்ராசஸ் பொதுவாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நிறைய சான்ஸ் இருக்கும் அப்பீல் பண்ணுறதுக்கு இது அதுன்னு சொல்லி ரொம்ப டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அப்படிங்கும்பொழுது தனிப்பட்ட முறையில் இந்த கேஸுக்காகன்னு சொல்லி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைக்கும் பொழுது இந்த தவறில் தொடர்புடைய அனைவருமே உடனடியாக தண்டிக்கப்பட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த போன காங்கிரஸ் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் லீக்ஸ் அப்படிங்கிறது மாநிலத்து மாநிலம் எத்தனையோ முறை நடந்திருக்கு. யூபிஎஸ்சியில் நடந்திருக்கு, மற்ற ஸ்டேட்ஸில் நடந்திருக்கு, எத்தனையோ முறை நடந்திருக்கு. ஆனால் எப்போதுமே இந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைச்சு மாணவர்களோட ஃபீலிங்ஸை மதித்து அவர்களோட எமோஷன்ஸை மதித்து ஒரு நடவடிக்கை எடுத்த முதல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய போராட்டம் இந்த பேப்பர் லீக் சம்பந்தமாக தொடங்கப்பட்டு இன்று மொத்தமாக டைவர்ட் ஆகி பல்வேறு விஷயங்கள் இந்த ஆர்ப்பாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டிகல் 370 பற்றி பேசுகிறாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பற்றி பேசுகிறாங்க, சிஏ பற்றி பேசுகிறாங்க, சம்மந்தமில்லாத விஷயங்கள் உள்ளே கொண்டு வராங்க. நேற்று தமிழ்நாட்டில் மாணவர் என்று சொல்லக்கூடிய சில நபர்கள் ஆசாதின்னு சொல்லி இந்தி வார்த்தையை பயன்படுத்தி விடுதலை எது விடுதலை கேட்குறீங்க நீங்கள்? ஸோ உங்களோட ஆர்ப்பாட்டத்தோட கோர் இஷ்யூவை தாண்டி வெளியே போகும்பொழுது தான் இதில் பங்கேற்கக்கூடியவர்கள் மாணவர்கள் இல்லை என்பது தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தெரியாமல் போயிட்டு தங்கள் வாழ்க்கையை இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட்டில் பங்கேற்று துரத்தை விடக்கூடாது. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த எமோஷனல் பில்டப்புக்காக கொஞ்சம் சிந்திங்க. உங்களோட பெற்றோரை பற்றி யோசிங்க, உங்கள் ஃபியூச்சரை பற்றி யோசிங்க, அடுத்த தலைமுறையை பற்றி யோசிங்க. தயவு செய்து இந்த கூட்டத்தில் சென்று உங்களோட எனர்ஜியை, உங்களோட பொட்டென்ஷியலை வீணாக்க வேண்டாம் என்று மாணவ சமுதாயத்தை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பாலானுடைய தரப்பில் குறிப்பாக இதில் அரசியல் ஊடுருவல் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அப்படி அரசியல் ஊடுருவலை தூண்டுவது யாராக இருப்பாங்க? இதில் எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது குறிப்பாக ஆன்டி இந்தியாவாக இன்னைக்கு ரெஜீம் சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் செய்ய வேண்டும் என்று தொடங்கப்பட்ட போராட்டம் என்று மோடி வெளியே போகணும், பிஜேபி ரிசைன் பண்ணுறோம், இன்னைக்கு மாற்றம் தேவை அப்படிங்கிற வார்த்தைகள் வசனங்கள் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தவறு நடக்குதுன்னா அதற்கு அந்த தவறில் ஈடுபட்ட அந்த கரப்டாக இருந்த நபர்கள் மீது நடவடிக்கை கூடிய ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறது. இது முதல் முறையான அரசாங்கம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு செய்பவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை கூடிய ஒரு அரசாங்கம் நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட அரசாங்கத்தை இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்புவேன் என்று சொல்லக்கூடிய நபர்கள் இன்று ஊடுருவிருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய சக்தி யார் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி சென்று கலந்து கொள்கிறார். இந்த சிவசேனாவோட ஃபேக்ஷன் உத்தவ் தாக்கரே சென்று கலந்து கொள்கிறார், மஹுவா மொய்த்ரா சென்று கலந்து கொள்கிறார்கள். ஸோ பொதுவாகவே இந்திய இறையாண்மைக்கு எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள், வெளிநாடுகளில் சென்று இந்தியா விட்டு கொடுத்து பேசக்கூடிய நபர்கள் எதிர்கட்சியாக இந்தியாவில் செயல்படலாம். ஆனால் வெளிநாடு போகும்பொழுது இந்தியா விட்டு கொடுக்கக்கூடியதே ஒரு அரசியல் தலைவர்களுக்கு நல்ல பண்பு கிடையாது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி போன்றவர்கள் வெளிநாடுகளில் இந்தியாவை மோசமாக பேசுவார், பிரதமரை மோசமாக பேசுவார். ஸோ அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டில் சென்று கலந்து கொள்ளும் பொழுது குறிப்பாக ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த நபர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஸோ இவங்க எல்லாம் வரும்பொழுது ஏஏபி அப்படிங்கிறதுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைஞ்சு போச்சு. அவங்க தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற பேரில் உள்ள வந்திருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் ஒன்று கூடி ஃபண்டமெண்டலிஸ்ட்டு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து நக்சல் எலிமெண்ட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை இயக்கி மாணவர் அப்படிங்கிற போர்வையில் அப்பாவி மாணவர்களோட எதிர்காலத்தை பாதித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.